ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்கள் வரிசையிலே இன்று 32வது திவ்ய தேசத்தை பற்றி நாம் காணவிருக்கிறோம். 32 என்ற எண்ணுக்கே ஒரு மகத்துவம் உண்டு. பிரம்ம வித்தைகளை குறிக்கக்கூடியது. 32 பிரம்ம வித்தைகளுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் திருமால். அந்த அடிப்படையிலே இந்த திருத்தலத்து பெருமாள் நாராயணன், பத்ரி நாராயணன் என்ற திருநாமத்தோடு காட்சி தருவதாக சொல்லுகிறார்கள். அதாவது பத்ரிகாசிரமத்திலே தனது 8 எழுத்து மந்திரத்திற்கு பொருள் கூறிய பெருமாள் அந்த பொருளின் திருமேனியாக இங்கே காட்சி தருகிறான். நந்தா விளக்கு என்று சொல்வார்கள். நந்தா விளக்கு என்றால் தூண்டாமல் சுயம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கு. அதை போலே இந்த ஆலயத்திலே நின்றான், இருந்தான், கிடந்தான் என்று 3 வகையாக சேவை தருகிறான். வருடத்தின் அனைத்து நாட்களிலுமே சூரிய ஒளி இந்த பெருமாளின் திருமேனியிலே விழக்கூடிய அளவுக்கு சக்தி பொருந்திய பெருமாளாக விளங்குகிறார். வழக்கமான ஆலயத்திலே கருடாழ்வார் கொடிமரத்திற்கு அருகாமையில் இருப்பார். ஆனால் இந்த தலத்திலே பெருமாளின் பாதத்திற்கு அருகாமையிலே சேவை சாதிக்கிறார். மேலும் பத்ம பீடத்திலே தன் பாதம் வைத்திருக்க அதிலே பிரம்மா எழுந்தருளி எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய நிலையிலே காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவிலாக இந்த திருக்கோவில் விளங்குகிறது. இதனுடைய புராண சிறப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் அறிந்த வகையிலே திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடைய கோவிலாக பேசப்படுகிறது. சிவபெருமான் அவனுடைய மனைவியான பார்வதி தனது தந்தை நடத்தக்கூடிய யாகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தன் நாயகனிடத்திலே அனுமதி கேட்க, தனக்கு அழைப்பில்லாமல் தன்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே, உனது தந்தை தட்சன் யாகம் நடத்துகிறான், என்னை மதிக்காத அன்னவனின் யாகத்திற்கு நீ செல்ல வேண்டா என்று தடுக்கிறார். ஆனால் பார்வதி தேவியோ தனது நாயகனான சிவபிரானின் சொல்லை கேட்காமல் அங்கே சென்றுவிட, கோபம் கொண்ட சிவபெருமான் ருத்ராவேசமாக, சினம் கொண்ட சிவபெருமான் கோபாவேசமாக ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். அப்படி ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே தட்ச யாகத்திற்கு சென்ற பார்வதி தாட்சாயணி அந்த யாகத்தை நிறுத்துமாறு சொல்லி, தனது ஈசன் அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக இருப்பதால் அதற்கான ஆகூதி பங்கினை தர வேண்டும், அவிர்வாகத்தை தர வேண்டும் என்று கேட்டும் தட்சன் அவளை அவமரியாதை செய்துவிட, இதனால் மிகுந்த தாட்சாயணி தன் தந்தை தட்சன் நடத்தும் யாகம் நிர்மூலமாகட்டும் என்று சாபம் கொடுத்து யாக தீயிலே புகுந்து விடுகிறார். அதோடு வெகுண்டெழுந்த சிவபிரான் 11 ருத்ர வடிவங்களை எடுக்கிறார். ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்வார்கள். அந்த 11 ருத்ர மூர்த்திகளும் உலகமே அழியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை ஆடுகிறார்கள். அந்த கோர தாண்டவத்தினால் 14 புவனங்களும் நடுநடுங்குகின்றன. ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும், உலகமே அழியக்கூடிய காலம் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சூழலுக்கு 14 புவனங்களும் தள்ளப்பட, இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் பிரம்மரும் ஓடி வந்து திருமாலான ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே சரணாகதி செய்து இந்த உலகங்களை காக்க வேண்டும் என்று கரம் கூப்பி பிரார்த்தனை செய்ய, திருமால் தானும் 11 வடிவங்களை எடுத்துக்கொண்டு அவர் முன்பு நிற்க, அந்த 11 வடிவங்களை தாண்டிய 11 மூர்த்திகளாக வந்த ருத்ரதேவன் தனது ஆட்டத்தை நிறுத்தி அமைதியாகிறார். அந்த 11 ருத்ரமூர்த்திகளும் ஒரே சிவனாக காட்சி தர, பெருமாளும் தமது 11 திருவுருவங்களை ஒரே உருவமாக மாற்றி விடுகிறார். அதனால்தான் இந்த திருத்தலத்திற்கு, அதாவது மணிமாடக் கோவில், திருமணிமாடக் கோவில் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு அருகாமையிலே 11 சிவாலயங்களும் 11 விஷ்ணு ஆலயங்களும் இருக்கிறதா. ஆக சிறப்பு மிகுந்த ருத்ரமூர்த்தியின் கோபத்தை தடுத்து நிறுத்தி தான் 11 வடிவங்களை எடுத்து அந்த 11 வடிவத்தையும் ஓர் வடிவாக மாற்றி பத்ரி நாராயணனாகவே மூல பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது, தைலக்காப்புத்தான். எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்து சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு
கோபத்தினால் வரக்கூடிய பாவம் அகன்றுவிடும். கோபம் கொள்கிறோம், அதனால் சிலருடைய ஒரு அபவாதத்தை நாம் சம்பாதிக்க வேண்டி வருகிறது. என்றுமே அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள் என்பது நம்மை வாட்டிவிடும். அதனால் கோபமே இல்லாத வாழ்வு அமைய வேண்டும் என்றுவார். ஒரு அற்புதமான அமைதியான நிம்மதியான நிலை பெற வேண்டும் என்றால் இந்த திருமணி மாட கோவிலுக்கு சென்று இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும். 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம், திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆலயம். அது மட்டுமல்லாமல் பெருமாளும் 3 நிலைகளே காட்சி தரக்கூடிய சிறப்பான ஆலயம். இந்த திருத்தலத்திற்கு மகிமைகள் பல பல. ஏனென்றால் அந்த சிறப்பு மிகுந்த திருமணி மாட கோவில் பார்ப்பதற்கு மாடம் போன்ற அமைப்பிலே இருக்கிறபடியினாலே மணிமாட கோவில் என்று சொல்லப்படுகிறது. அதி உன்னதமான வகையிலே அந்த ஆலயத்திற்கு சென்றால் அந்த ஆலயத்து எம்பெருமான் 8 எழுத்துக்கு பொருள் சொல்லி அருள்பாலித்ததைப் போலே இந்த ஆலயத்து விமானமும் ஓம் என்ற பிரணவ வடிவத்திலே அமைந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். எனவே யாரெல்லாம் தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அடியார்களாக இருந்து அருவரும் தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள்ளே எண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருளாக அமைகிறது இந்த திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்திற்கு வரக்கூடிய அடியார்கள் நிம்மதியை வேண்டி அமைதியை வேண்டி வரக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள். பெருமாள் பத்மத்திலே பாதம் வைத்து காட்சி தருகிறார். அற்புதமான ஒரு சேவை. இந்த பத்மம் என்பதே ஒரு உன்னதமான சாந்தி நிலையை குறிக்கக்கூடியது. 1000 இதழ் தாமரை என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய சிரசிலே இருக்கின்றது. நான் 7 சக்கரங்களை கடந்து மூலாதார சக்தியை குண்டலினியை கொண்டு வந்து எழுப்பி நாம் முதுகுத்தண்டு வழியாக புறப்பட்டு சகசிராரத்தை அடையும் பொழுது 1000 இதழ் தாமரை விரியும் பொழுது ஞான நிலை ஏற்படும் என்கிறார். அப்படிப்பட்ட ஞான நிலையை பெற வேண்டுமென்றால் அவர்கள் இந்த தலத்திற்கு வருகை தர வேண்டும். கேது பகவானுக்கு ஞானகாரகன் என்று பெயர். கேது பகவான் 10ஆம் இடத்தில் ஜாதகத்தில் இருந்தாலும், லக்னத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட அன்பர்கள் எல்லாம் கேதுவனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் இந்த திருத்தலத்திற்கு வந்தால் மனம் அமைதியடையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனம் ஆசைகளால் தூண்டப்பட்டு அதன் காரணமாகவே நம் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பல வழிகளிலே செல்கிறோம். ஆசை அடங்கினால் இந்த உலகமே நமக்கு வசமாகும். இப்படிப்பட்ட ஞான நிலையை தருவதற்கு தன் திரு 8 எழுத்துக்கு பொருளாக அதை ஓதக்கூடியவர்களுக்கு அருளாக விளங்கக்கூடிய தயாபரன் அந்த அரவணை துயிலும்மான் இங்கே அந்த 8 எழுத்து நாயகனாக சேவை சாதிக்கிறார். நாமும் இந்த திருத்தலத்திற்கு வந்து மணிமாட கோயிலிலே காட்சி தரக்கூடிய இந்த எம்பெருமானை சேவித்தார் நந்தா விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு எப்படி தாமாக பிரகாசமாக எரிகிறதோ அதுபோலே நமது வாழ்வும் சுடர்விடும் என்பதை ஆழ்வார்களின் பாசுரங்கள் வாயிலாக அறிந்து கொண்டு திருமணி மாடக்கோயிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமாளை காட்சி தரும் நம் பெருமாளை சேவித்தார் நமது வாழ்வும் ஒளிரும் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டு அந்த எம்பெருமானுடைய திருத்தாள் பணிவு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.